ரொம்ப வருத்தப்பட்டேன். இதற்கு கடந்த ஒரு மாதமாகவே நான் சொல்லிட்டு இருந்தேன். விஜய் அவர்கள் ஒரு அரசியலில் தூய்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். சங்கீதா அவர்களுடன் ஒற்றுமையாக ஒரு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால்தான் ஒரு தமிழ் தேசத்துக்கும் இந்தியாவிற்கும் ஒரு முன்னுதாரண புருஷனாக இருக்க முடியும் என்பதை நான் வலியுறுத்தி வந்து கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக அவர்கள் வாதலுக்கு போயிருக்கிறார்கள். அந்த பெண்ணின் துணிச்சலை தான் நான் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் ரொம்ப மோசமானது. அவர் வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டு அடைக்கப்பட்டு அவர்களுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். இது அந்த குடும்ப விவகாரத்து அந்த சட்டப்படி 27(1)AB சட்டப்படி இது ஒரு சிறை தண்டனைக்குரிய குற்றம் என்பது அந்த அந்த செக்ஷன் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு சிந்தனையோடு நடந்து கொண்டமைக்காக விஜய் அவர்கள் மீண்டும் அவரோடு இணைந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிப்பதற்காகவே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்களுடைய குடும்பத்தில் 27 ஆண்டு காலம் வாழ்ந்தவன் என்ற முறையில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் அந்த காலத்திலே இப்பொழுது என்னென்னால் பாரதி பெண்களுக்காக எப்படி குரல் கொடுத்தாரோ அந்த குரல் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிடுமோ, ஒரு நாட்டிற்கு முன்னுதாரணமாக தலைமை பண்போடு இருக்கின்ற நான் முதலமைச்சராகவேன் என்று சவால் விடுகின்ற ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய விஜய் இப்படி செய்யக்கூடாது என்பது எங்களை போன்றவர்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவருடைய நீண்ட நாட்களாக நெருங்கி பழகிருக்கீங்க. அவர்களுடைய உறவு நீங்கள் இருக்கிறது எப்படிப்பட்டதாக இருந்தது? நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் அவர்கள் அந்த பெண் ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்த பெண், ஒரு நம்பிக்கையோடு வந்தது. ஒரு வாழ்க்கைக்கு அது பயந்த ஒரு சோபம் கொண்ட பெண் தான். அன்போடு அண்ணா அண்ணா என்று தான் என்னையெல்லாம் கூப்பிடும். நன்றாக தான் இந்த உறவு சென்று கொண்டிருந்தது. இடையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட சனியின் சகடைகள் ஒரு சிலர் அவரோடு இணைந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், அவர் என்ன செய்கிறார் என்றே தெரியவில்லை. இதுதான் உண்மை.